ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேலு சமையல். இன்றைக்கி ஸ்பெஷல் இடி சாம்பார். நமக்கு என்னெல்லாம் பொருள் வறுக்கணும்னு பார்ப்போம். கொத்தமல்லி, விதை கொத்தமல்லி, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், பருப்பு 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம். நம்ம இதெல்லாம் போட்டு இளம் சூட்டில் வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக நல்லா வந்துச்சு. அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வத்தல் நான் ஒரு 15 வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் குழம்புக்கு தந்தாலும் வத்தல் எடுத்துக்கலாம். இது லேசாக வளரும். பொதுவாகவே நம்ம மல்லி கடையில் வாங்கினா 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கினா நம்ம இளம் சூட்டிலே வறுத்து வச்சுக்கிட்டோன்னா இந்த வண்டு இன்னெலாம் வராது. வத்தலும் வறுத்தாச்சு. ஒரு 1/4 கிலோ பருப்பு எடுத்திருக்கேன். அதில் 5-6 பூடு போடுறோம். கட்டி காயத்தை நம்ம நுணுக்கி அதில் போடுறோம். தண்ணி அளவுக்கு ஏற்றால ஊற்றிக்கணும். அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் பொடியை நம்ம திரிச்சிட்டு வரலாம். பொடி மையாவும் திரிக்கக்கூடாது, ரொம்பையும் பிறுபிறுன்னு திரிக்கக்கூடாது. ஓரளவு பதமாக பார்த்து திரிக்கணும். பருப்பு நல்லா வெந்துருச்சு. அடுத்தது நம்ம காயெல்லாம் தாளிக்கணும். சாம்பாருக்கு நம்ம என்னெல்லாம் காய் தாளித்து வேக வைக்கணும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. வெந்தயம் சிறிதளவு. நல்லா வெடித்த பிறகு பொடி வெங்காயம், தக்காளி, ஒரு மிளகாய் எல்லாம் வதக்கணும். காய்கறி வெண்டைக்காய் வெள்ளைப்பூண்டு போட்டுக்கணும். சீனக்காய், அவரைக்காய், கேரட்டு, பூசணிக்காய், அவரைக்காய், புடலங்காய், கிழங்கு வகை, சிறுகிழங்கு, சேப்பங்கிழங்கு, இது காய்கறியெல்லாம் உருளைக்கிழங்கு எல்லாம் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு வதக்கணும். நமக்கு தைப்பூசம் 1ஆம் தேதி வருது. அதுக்கு முன்னுக்கூட்டி திருநெல்வேலி, தூத்துக்குடி சைடெலாம் திருவெட்டு பொங்கல்னு விடுவோம். மார்கழி மாதத்துல இருந்து வாசலை கோலம் போட்டு பூசணி பூ வைப்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முக்கால்வாசி விட்டுருவாங்கன்னு நினைக்கேன். பொங்கல் விட்டு அந்த எருக்கும் பூவை ஒரு தாம்பாளத்தில் வச்சு ஆற்றுல போய் அதுக்கு தீவாரம்லாம் காட்டி ஆற்றுல தண்ணியில் மிதக்க விடுவோம். அப்போ திருவெட்டு பொங்கலுக்கு இதே மாதிரி பாலெல்லாம் சிறுவீடு கட்டி பாலெலாம் காய்ச்சி ஒரு வகை சோறு பொங்கி நாங்கள் சிறுவெட்டு பொங்கல் அதை கழிப்போம். காய் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடும். நம்ம மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும்.
இப்போது காய் கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம புளி கரைச்சலை ஊற்றணும். நம்ம திரித்து வச்ச பொடியை இதில் தட்டிடணும். உப்பு அவங்க தேவைக்கானது போட்டுக்கலாம். நான் ஒரு 2-3 ஸ்பூன் மாதிரி போடுறேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். தேங்காய் ஒரு 5-6 ஸ்பூனு, 1 ஸ்பூன் ஜீரகம், 4-5 சின்ன வெங்காயம். குழம்புக்கு நம்ம இது மசாலா அரைச்சிட்டு வருவோம். கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைச்சா போதும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த இதில் நம்ம அரைச்ச தேங்காயும் பருப்புலேயே நம்ம வெள்ளைப்பூண்டு காயம் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டோம். மாங்காய் என்றைக்குமே நம்ம கடைசியில் தான் போடணும். ஏன்னா முதலே போட்டால் ரொம்ப புளிப்புத்தன்மை இறங்கிடும். இந்த இதில் நம்ம மாங்காய் போடணும். இது 2 கொதி கொதிக்கும் சரியாக இருக்கும். ரெண்டு கொதி கொதித்தோடனே நம்ம தாளிசம் பண்ணால் இடி சாம்பார் ரெடி ஆயிடும். நல்ல குழம்பு கொதிச்சிடுச்சு. கொத்தமல்லி தழை சிறிதளவு போடும். ஒரு சைடு நம்ம தாளித்து ஊற்றுவோம். கடாயை காய வச்சாச்சு. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் மாதிரி ஊற்றுவோம். நான் கடுகுலே குத்து பருப்பும் சேர்த்து கலந்து வச்சுருவேன். கடுகும் குத்து பருப்பும் நம்ம போடணும். அது நல்லா பொரிய வந்த பிறகு ஒரு வத்தலை நம்ம மிளகாத்தை கிள்ளி போட்டுருவோம். கருவேப்பிலை அதை நம்ம அப்படியே குழம்பெல்லாம் கொட்டணும். திருநெல்வேலி சைடு இடி சாம்பார் இப்படி தான் வைப்பாங்க. சாம்பார் உங்களுக்கு இடி சாம்பார் ரெடி. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.